நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்தானத்து ஓட்டு போட வந்ததில் 2 பேர் இறந்துட்டாங்க. 2 பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷமாக பீஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாட்டு என்ன டைம் சரியில்லைன்னு நினச்சிட்ருக்காங்க. கோயம்புத்தூர் பக்கம் திருப்பூர் பக்கம்தான் போயிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து கொஞ்ச நாளாட்டு இப்படி இருந்தோன்னா டைம் சரியில்லைன்னு அங்கே போய் இருந்திருக்காங்க. அப்புறம் ஓட்டு போட கூப்பிட்டாங்கன்னு ஓட்டு போட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு 6 மாதமாக போகலை போல இருக்குது. அம்மா வீட்டிலேருந்து அரிசி பருப்பு கொஞ்சம் போல் தேங்காய் எல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. பெருமாநல்லூர் ரோட்டில் வச்சு ஸ்பீடு பிரேக் இருக்குது பார்த்திங்களா, அதை இடத்துல வச்சு பின்னாடி விழுந்ததுக்கும் பின்னாடியிலே பார்த்திங்கன்னா லாரிக்காரன் வந்து தலையிலேயே ஏற்றிட்டு போயிட்டான் பார்த்துருங்க. அது அந்த இடத்துல ஸ்ப்ளாட் அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து அவங்க வீட்டுக்காரர் வண்டி ஓட்டியிருக்காரு. அவருக்கும் கையெல்லாம் இதாகிருச்சு. கையில் எல்லாம் அடிபட்டிருக்கு, குழந்தைக்கும் அடிபட்டிருக்கு. ரொம்ப ஓட்டு போட வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையே நிறைய கண்ணீர் சிந்தக்கூடிய இது. அவங்க என்ன கனவில் வந்திருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அந்த பிள்ளைங்க லீவு முடிஞ்சுது, நம்ம அம்மா கூட போய் 10 நாள் இருக்கலான்னு ஒரு சந்தோஷத்தில் வந்துச்சு. அந்த சந்தோஷத்தை கூட அந்த பிள்ளைங்களால் பார்க்க முடியலை. ரொம்ப நாளாக அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாதம் மட்டும் சரி இப்போ லீவ் விட்டுட்டாங்கல்ல, நம்ம அங்கே போய் அம்மா கூட இருந்துக்கலான்னு இப்போ தான் நல்லாயிட்டு வந்தாங்க. கடவுளுக்கே பொறுக்கலையே என்னதோ தெரியலை. அவங்க அந்த இடத்துலையே அல்லாமல் இன்னொருத்தவங்க என்னாச்சுன்னா, இன்னொருத்தங்களும் இந்த மாதிரி நிலமை. இன்னொரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு நம்ம கடப்பநல்லூர் பக்கத்தில் வந்து சரி மணி 2 ஆச்சுல்ல, வெயில் அதிகமாக இருக்குன்னு காவேரி ஆறு அங்கே போகுது பார்த்துருங்க, அதில் குளிக்க போயிட்டு அந்த அப்படியே விழுந்திருப்பான் போல், பாறைக்கு இடையில தலை மாட்டிருச்சு போல் இருக்குது. அந்த இடத்துலையே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தேடின பிறகு தான் அவன் உயிரே கிடச்சிது. அப்போ தான் அவனை கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப 2 நியூஸையும் கேட்டுட்டு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மக்கள் ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம விஜய் ஜெயித்துருவார், இல்லை நம்ம ரெட்டலை ஜெயிக்கும், ஸ்டாலின் அவருக்கு அவங்களுக்குள்ளாடி என்ன கனவுகளை வச்சுருந்தாங்கன்னு அவருக்கு தான் தெரியும். அது அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம் இல்லையா. யாருக்கு ஓட்டு போடுறதும் போடாதது அவங்களுடைய அதில் வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது. இதெல்லாம் கேட்ட பிறகு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அவங்க கண்ணு முன்னால் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டு இப்படி. ஆனாலும் அவங்க வந்து பஸ்ஸில் போன அவங்க வீட்டுக்காரரு என்ன செய்திருக்காரு, வருமுன் காப்போம்னு சொன்னது போல், நீ போ, நான் பஸ்ஸில் இந்த வண்டியில் வந்திருக்கேன், நீ பஸ்ஸில் போ, இல்லைங்க நீங்கள் ஒத்தையில் போகிறீங்க, நானும் கூட வரேன். அது எமக்காலம் என்ன டைம் சரியில்லை என்ன சார், யாராலும் யாராலுமே நம்மளை தடுக்க முடியாது. நம்ம டைம் மட்டும் கெட்டு போச்சுன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சாக வேண்டியது தான். இதெல்லாம் கேட்டு ரொம்ப இதாகிட்டுருக்கு. இந்த ஓட்டு எலெக்ஷனால் அவங்களால மறக்க முடியுமா? சரிங்க, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக போங்க. அடுத்த ஆற்றுல குளிக்கும்போது ஆற்றுல ஆழம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு குளிங்க. போகும்போது வேகத்தடையில் கொஞ்சம் கம்மியான போங்க. சரிங்களா, இதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்லுவது. நம்ம எல்லாம் கேட்டுட்டு தாங்க முடியலைங்க. உங்களுக்கு எப்படி, எங்களுக்கெல்லாம் கேட்க முடியலை. ஓகேங்க, பாய்.